அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 21ஆம் தேதி பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருதுங்க. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அனைத்து கிழமைகளும் திதிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான திதி நாட்களில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. அந்த வகையில் ஜூலை மாதம் 21ஆம் தேதி பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, மொத்தத்தில் இந்த பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றம் அவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடைபெறுங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்கப்பெறும். புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ப அந்தஸ்து உயரும். தொழில் புரிப்பவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைக்க நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். அரசு பணி பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளுடைய கூட்டம் சற்று அடங்க ஆரம்பிக்கும். அரசு பணிபுரியக்கூடிய பெண்கள் விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப்பெறும். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிகிறதுனால மன மகிழ்ச்சி உண்டாக பெறும். தாயினுடைய அன்பு அரவணைப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாள்வீங்க. சிலருடைய கற்பனை வளம் பெருகி கதை கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பொறாமை காரணமாக நண்பர்களை பகைவர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. சுறுசுறுப்பற்ற சூழ்நிலையில் காரிய தடைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய செயல்திறன் கூடும். பல வழிகளிலையும் வெற்றி மேலே வெற்றி வரும். அதே மாதிரி செல்வ நிலையம் உயரும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். சீரான பொருளாதார நிலையால் மனதிற்கு பிடித்த படிமனை வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுடைய தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. சிலருக்கு புதிய வாகன யோகம் உருவாகலாம். கூட்டாளிகளினுடைய நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்களுடைய மனதில் குழப்பத்தை தரலாம். விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப்பெறும். பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு திருமண காலம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சந்ததி விருத்தி ஏற்படும். தனவரவு அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தினரால் நன்மைகள் பல உருவாகலாம். மன தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக அதே மாதிரி எவரையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். அரசு பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் பணமும் வந்து சேரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உருவாகும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாக பெறும். புதிய வியாபார யுத்திகள் அதிக லாபத்தை அடைவீங்க. சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க. வாக்குவன்மை அதிகரிக்கும். பூரண சயன சுகம் உருவாகலாம்.
பிறருக்கு உதவமுடைய நல்ல எண்ணம் மேலோங்க செய்யும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தை விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க. எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கப்பெறும். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கப்பெறும். சுப காரிய செலவுகள் ஏற்படலாம். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியினுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சினத்தை அடக்கிய உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் ஏற்படுங்க. புதிய முயற்சிகள் பண வருமானத்தை அதிகரிக்கலாம். வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கப்பெறும். அரசு பணியாளர்கள் அதிகாரிகள் நட்பால ஆதாயம் உருவாகும். அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். பிள்ளை பேறு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை உருவாக வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் இருக்கிறவங்க அதிகாரி தயவால அனுகூலமான பலன்களை அடைய வாய்ப்புகள் இருக்கு. பல வகையான உயர்தர வாகன வசதிகள் அமைய பெறுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதீத அளவில் நன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. சில விஷயங்கள் மட்டும்தான் சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்துமே தவிர அவை பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணாது. பெரும்பாலும் கிரக நிலை, கிரகம் மாற்றும், கிரக சேர்க்கை இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகள்லேயே இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான அற்புதம் வாய்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏதேனும் புதியதாக தொழில் தொடங்கவோ அல்லது வியாபாரத்தை விருத்தி பண்ணவோ இந்த காலகட்டத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆனால் ஒரு சின்ன விஷயம் பண பரிவர்த்தனைகளின் போது மட்டும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க. பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். பண பரிவர்த்தனை செய்கிறீங்கன்னா அதுக்கு ஏதேனும் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு பண பரிவர்த்தனை செய்யுங்க. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கு கொடுக்குறோம், எதற்காக கொடுக்குறோம், திரும்ப நம்ம கைக்கு அது வருமா வராதா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது அதாவது உங்களுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டுத்தையும் சரிசமமாக நீங்கள் கையாள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால குடும்ப சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பணியிடத்தில் கொஞ்சம் தேக்க நிலை உருவாகும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சமநிலையாக கையாள்வது அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. திட்டமிட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் உங்களுடைய அலுவலக பணிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொன்னோம். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கவர்கள், பெரியவர்கள், கணவன், குழந்தைகள் இப்படி அனைவருடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உறவினர்களினுடைய வருகை சற்று கூடுதலாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பண்டிகை காலம், திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது அப்படிங்கிறதுனால உறவினர்களினுடைய வருகை இருக்கத்தான் செய்யும். அவர்கள் மூலமாக சில நேரத்தில் சஞ்சலங்கள் உருவாகலாம், சில நேரத்தில் சிரமங்கள் உருவாகலாம், ஒரு சில நேரத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிடுங்க. எப்படி நீங்கள் எல்லா விஷயத்தையும் கையாள போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டமிடல் இருந்தது அப்படின்னா அனைத்தையுமே உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும். அதே மாதிரி செலவுகள் விஷயத்துலையும்
செலவினங்களையும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்க பாருங்கள். ஏன்னா செலவினங்கள் இந்த மாதத்தில் சற்று கூடுதலாகத்தான் இருக்க செய்யும். அதனால் எந்த ஒரு நேரத்திலையுமே அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மற்றபடி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். மிக மிக ஒரு சாதகமான நிலைகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் ஐயப்பாடும் கிடையாதுங்க.